வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானம் என்றால் என்ன? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மனம் எங்கிருந்து புறப்படுகின்றதோ அது புறப்படுகின்ற இடத்திலேயே மனத்தை கொண்டு வந்து நிலைநிறுத்த பழகுவது என்பதுதான் தியானம். உடலில் உயிர் இயங்கும் போது அதிலிருந்து ஒரு அலைவீச்சு உண்டாகிறது. அலையின் மூலமாக புலன்கள் வழியே சென்று உயிரே மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த மனத்தை உயிர் மேலேயே லயிக்க செய்வதுதான் தியானம். இவ்வுலகத்தை ஐம்புலன்கள் மூலம் உணர்கிறோம். இந்த 5 புலன்களையும் உள்முகமாக திருப்பி உண்மையான நிதர்சனமான உண்மை நிலையை அறிவது என்பதுதான் தியானம். தியானம் என்றால் கண்மூடி அமர்ந்து செய்யும் செயல் அல்ல, அது ஒரு நிலை. தியான் கர்னானே தியான்மே ரஹ்னா என்று இந்தியில் அழகாக சொல்லியுள்ளார்கள். மனதின் நன்மை பயக்கும் நிலைகளை மேம்படுத்தும் ஒரு வழிமுறையே தியானம். தியானம் என்பது மனதை ஒருமுகப்படுத்துதல் அல்ல, மனதை பயன்படுத்தாமல் இருப்பதுதான் தியானம். உங்களுக்குள் இருக்கும் இயக்கத்தை இயங்காமல் கவனிப்பதுதான் தியானம். எந்த செயலும் செய்யாத ஒரு அமைதி நிலை, எஃபோர்ட்லெஸ் எஃபர்ட். ரமணர் தியானா, திங்க் நாட் இஸ் மெடிடேஷன் என்றார். மனதின் மதிநுட்பத்தை பெருக்குவதற்கான உளப்பயிற்சி தான் தியானம். மன அலைச்சுழல் விரைவை குறைத்து அலைகள் நிலையாக நிலைத்து தன் மூலத்தை உணர்ந்து அறிவே பேராற்றலாக எல்லாம் வல்ல இறை வெளியாக உணர்ந்து முழுமை பெறும் முயற்சியே தியானம். அதாவது மனதை ஒருமுகப்படுத்தி அறிவால் அறிவை அறிய முயற்சிக்கும் முறைக்கு தியானம் எனலாம். அறிவை விரிவான பிரபஞ்ச இணைப்போடு இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் தியானம். மனம் தன் வல்லமையையும் திறமையையும் பெருக்கிக் கொள்ளும் பயிற்சியே தியானம். பரம சைத்தன்யத்தை உணர வைப்பதே தியானம் ஆகும். வாழ்க வளமுடன். நாளை எளிய முறை குண்டலினி தவத்தினால் விளையும் பயன்கள் யாவை என்பதை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.